Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 766 700 8999. பறையாட்டம் கலை நிகழ்ச்சி நடத்திய அந்த பிள்ளைகளுக்கு வாழ்த்துகள். மிகச் சிறப்பாக நடத்துறாங்க. ஐயா அவர்கள் உறுதிமொழி எடுக்கும் போது எல்லாரும் உற்சாகமா கைகளை நீட்டி போதைப் பொருள் எங்க நாட்டில் பரவக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு உறுதிமொழியை ஆத்மார்த்தமாக எடுத்துக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் எங்கள் நன்றி. ஏன்னா கையை நீட்டுனா நம்ம பயலுக்கு நீட்ட மாட்டாங்க. எதுக்கு நீட்டணும், அவரை நீட்ட சொல்லியா அப்படின்னு கையை மடக்கிட்டு நிற்பான். ஆசிரியர் சொன்னாலே கண்டுக்க மாட்டான். ஆனால் நம்முடைய காவல்துறை உயர் அதிகாரி அவர்கள் சொன்ன உடனேயே கைகளை உயர்த்தி மிகச் சிறப்பாக இந்த பிள்ளைகள் நடந்து கொண்டார்கள். உங்க எல்லாருக்கும் மீண்டும் நன்றி. அதாவது இப்படி ஒரு கூட்டத்தில் நாங்கள் பெரும்பாலும் பேசினதில்லை. இந்த அமைதிக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ அமைதியாக பிள்ளைகள் இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப பெரிய பாராட்டு. பெரும்பாலும் நாங்கள் பார்க்கிற கூட்டம் எல்லாம் பொதுமக்கள் கூட்டம், முழுக்க முழுக்க மாணவர்கள், ஒரு சிறு பகுதி பொதுமக்கள் என்று இருக்கிற ஒரு பெரிய மேடையை காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். காவல்துறைனாலே கரடு முரடா இருக்கும், கோபமா பேசுவாங்க, திட்டுவாங்க. அப்படின்னு இல்லாம அவர்கள் எங்கள் நண்பர்கள் என்று காட்டும் அளவுக்கு இங்கே காவல்துறை வந்திருக்கிறது. அதுக்கு ரொம்ப பெரிய பாராட்டு. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். எங்களையெல்லாம் வெவ்வேறு ஊர்களில் இருந்து அழைத்து இங்கே வந்து மாணவ மாணவியருக்கு ஏதாவது சொல்லுங்க. இப்போ சில சமயம் வாத்தியார் பாடம் நடத்திட்டு விளங்குதான்னு கேட்பார்ல, நம்ம என்ன விளங்கிருச்சு சார் அப்படின்னுவோம். ஏன் இல்லாட்டி திரும்ப நடத்துவார். அதை விட இது சொல்லிடுறது தேவையில்லை இல்லையா? அதனால நீங்க கேட்குறீங்கன்றது நாங்க நம்புறோம். ஆனா கேட்கிற மாதிரியாவது உட்கார்ந்து இருக்கிற நாகரிகத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் நயத்தக்க நாகரிகம்னார். பெயர் கண்டும் நஞ்சுண்ட அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அவன் கொடுக்கிறது விஷம் அப்படின்னா கூட அதை பார்த்துட்டு நாகரிகம் வேண்டுகிற நல்லவர் நண்பர்களாக இருந்தால் அருந்துவர் அப்படின்னார். எது நாகரிகம்? போகிற இடத்துக்கு ஏற்ப அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதற்கு ஏற்ப கேட்டு அமைதியாக இருந்து நம் பள்ளியின் பெயரை, கல்லூரியின் பெயரை பாதுகாப்பது, பெருமைப்படுத்துவதுதான் நாகரிகம். இப்போ இங்கே வந்திருக்கிற எல்லா பிள்ளைகள் பேரையும் வாசிச்சாங்க. நன்றி சொல்வதற்கு டிசி சார் ஒவ்வொருத்தரும் பெருசா கைதட்டினீங்க, சத்தம் போட்டீங்க. உங்க கல்லூரி பள்ளி பேர் உச்சரிக்கப்படும் போது நீங்கள் பெருமைப்பட்டீர்கள். அதே உணர்வு, மரியாதை இந்த நிகழ்ச்சி முழுக்க நீங்க இருக்கணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு உதவி செய்தவர்கள் மெரினா வியாபாரிகள், அவங்க எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. வணிகம் மட்டும் எங்கள் நோக்கம் அல்ல, எதிர்கால பிள்ளைகளின் நல்ல வாழ்க்கையும் எங்கள் நோக்கம் என்று வந்திருக்கிற அந்த வியாபாரிகள் அத்தனை பேருக்கும் எல்லார் சார்பாகவும் வாழ்த்துகள். அவங்க உதவி இல்லைன்னா இது நடந்திருக்காது. இதோட யுவோக் மீடியா அவங்க வேற இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அவங்களுக்கும் நாம் நன்றி. ஏன்னா இதெல்லாம் எடுத்து செய்வதற்கு ஒரு அமைப்பு வேண்டும். இப்போ ரொம்ப சுருக்கமா டிவியில் வர்ற பட்டிமன்றம் மாதிரி இதை நடத்தணும். நீங்க ஒத்துழைப்பு தரணும்னு திரும்ப கேட்டுக்கிறேன். இதுதான் தலைப்பு. போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்க பெரிதும் முன்னிற்க வேண்டியவர் பொதுமக்களா, பொறுப்பில் இருப்பவர்களா? போதைனா என்ன? எது நம்ம இயல்பு நிலையிலிருந்து வேறு நிலைக்கு எடுத்து செல்கிறதோ, எது நம்முடைய உணர்வுகளை மழுங்கடிக்கிறதோ, எது நம்முடைய அறிவை இயங்க விடாமல் செய்கிறதோ, எது நம்மை அழிவை நோக்கி எடுத்து செல்கிறதோ அதுதான் போதை. நாம இயல்புல இருக்க மாட்டோம், வேற மாதிரி யோசிப்போம், மெதப்புல இருப்போம். பூமியை விட்டு ஒரு அடி உயரத்தில் இருக்க மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். திடீர்னு கனவுல இமயமலை தெரியும், கண்ணு முன்னாடி உலகம் வேறு வேறாக சுற்றும்.
அப்பா யாரு அம்மா யாருன்னு தெரியாது, அக்கா யாரு தங்கை யாருன்னு தெரியாது, என்ன செய்கிறோம் என்றே தெரியாது. இயல்பு நிலையிலிருந்து வேறு நிலைக்கு உங்களை நகர்த்தி போவது போதை. அது எது வகையிலும் வரலாம். ஒரு முறை அதற்கு அடிமையாகிவிட்டால் அதற்கு மீட்சி கிடையாது. இட்ஸ் a one way traffic. ரொம்ப கஷ்டம் மீண்டு வருவது. அதுக்குள்ள போனவன் அழிவை நோக்கி நகர்கிறான். நிறைய பொருள்கள் இருக்கு. நீங்க எல்லாரும் யங்ஸ்டர், சின்ன வயசு. இந்த வயசுல நம்ம ஈர்ப்பதற்கு நிறைய இருக்கு. சினிமா ஒரு ஈர்ப்பு, சினிமா படங்கள் பார்ப்பது ஈர்ப்பு. தலை அப்படின்னா ஒரு சந்தோஷம், தளபதி அப்படின்னா ஒரு சந்தோஷம், சூப்பர் ஸ்டார்னா ஒரு சந்தோஷம். எங்க காலத்துல இன்னைக்கு இருக்கிறவ யார் யாரையோ பார்க்கறான். ஒரு சின்ன ஸ்டைல் பண்ணுகிறதுல ஒரு சந்தோஷம். சூப்பரா ஒரு ட்ரெஸ் அப்பா வாங்கி கொடுத்தா ஒரு சந்தோஷம். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போய் நின்று இப்படி 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 காட்டினா ஒரு சந்தோஷம். வகுப்புல நல்ல மார்க் வாங்கிட்டா சந்தோஷம். இந்த காலத்து பிள்ளைகளை நாங்க திட்டவே முடியாது, கோச்சிக்கவும் முடியாது. ஏன்னா நீட்ல 720 மார்க்கும் நம்ம ஊருக்கார ஒருத்தன் வாங்கியிருக்கான். எவ்வளவு பெரிய விஷயம் அது. இங்க ஒரு நந்தினின்னு ஒரு பொண்ணு 600க்கு 600 மார்க் வாங்கியிருக்கு. நாங்க படிச்ச காலத்துல 40 மார்க்குக்கே நாங்க அப்படியே தடுமாறுவோம். அப்ப இருக்க வாத்தியார் போடவும் மாட்டார். இன்னைக்கு 600க்கு 600 இளம் பிள்ளைகள் வாங்குகிறார்கள் என்று பார்க்கும்போது இந்த பிள்ளைகளை பெருமையாக பார்க்கிறோம், ரொம்ப பெருமையா பார்க்கிறோம். இப்போ நிறைய சந்தோஷங்கள் இருக்கு. மார்க் வாங்கினா சந்தோஷம், வெளியில டிராவல் டூர் போனா சந்தோஷம், 2 வீலர் வாங்கி கொடுத்துட்டாருன்னா பெரிய சந்தோஷம், 2 வீலர் ஓட்டிட்டு போனா படு சந்தோஷம், ஒழுங்கா போனா சந்தோஷம், வீலிங் பண்ணா துக்கம். அதோ கதிதான். ஒன்னு போலீஸ்ல மாட்டுவேன், அப்படி இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போவேன். டீனேஜ் வந்த பிறகு ஒரு ஸ்டேஜ்ல சிங்கிளா கமிட்டடான்னு கேக்குறாங்க. சிங்கிளா கமிட்டடா, முரட்டு சிங்கிள்ன்றா ஒருத்தன், அவனுக்கு அது சந்தோஷம். இன்னும் சில பேரு வெக்கப்படுறான், அவரெல்லாம் கமிட்டட்னு அர்த்தம். அது மாப்பிள்ள இப்பதான் பேச்சுவார்த்தையில் இருக்கின்றான், ஏதோ இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை மாதிரி. அப்படின்னா நிறைய சந்தோஷங்கள் இருக்கு. இதுல நிறையும் இருக்கு, குறையும் இருக்கு. ஆனா ஒரு சிலருக்கு எதையோ ஒன்றை உட்கொண்டு மிதப்பில் இருப்பது சந்தோஷம் என்று வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். அப்படி போகிற பிள்ளைகளை திருத்துவதற்காக நியாயமான வழியில் இளமை காலத்தில் கல்வி முன்னேற்றம் என்பதை மறந்து வேறு பாதைக்கு போகிற பிள்ளைகளை எளிதில் கண்டுபிடித்து விடலாம். அந்த பிள்ளைகளை தடுப்பதற்காக, அறிவுறுத்துவதற்காக தான் இந்த பட்டிமன்றம். நேர நெருக்கடினால நான் சீக்கிரமா தொடங்க சொல்றேன். இதுல இதை தடுப்பதற்கு யாரையா அதிக முயற்சி எடுக்கணும்? உங்களையெல்லாம் பார்த்து உங்க முன்னாடி பேசுவதற்கு 4 அறிஞர்கள் இங்க வந்திருக்கிறாங்க. இதுல முன்னின்று முயற்சி எடுக்க வேண்டியது பொதுமக்கள் தான் அப்படின்னு சொல்றதுக்கு தம்பி அருண் விருத்தாச்சலத்துல இருந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு இளம் பேச்சாளர், ரொம்ப நல்லா பேசக்கூடியவர். அவர் சொல்றாரு, பொதுமக்கள் தாங்க என்ன விற்கிதுன்னு வாங்குறது அவன் தானே, விற்கிற எல்லாத்தையும் வாங்கிடுவான். எலி மருந்து தான் விற்கிது, வாங்கி திம்பானா? சாப்பிட்றதுக்கு மட்டும் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணும்போது மெனு கார்டு பார்க்குறிய, பக்கெட் சிக்கன் பக்கெட் சிக்கன் வாங்குறாங்கல்ல KFCயில், அதெல்லாம் தெரிஞ்சு ஆர்டர் பண்ணுறீல்ல. நீ ஆர்டர் பண்ணலைன்னா உனக்கு வருமா? அது நீ தானே வாங்குற, அறிவு வேண்டாம் அப்படின்னு பேசுறதுக்கு அருண். இல்லைங்க உட்காருங்க, அதுக்குள்ளே போயிடாது. அவர் எவ்வளவு அவசரமா இருக்காருன்னா உடனே போய் பேசிடணும் இருக்காரு. அதே அணியில பொதுமக்கள் தான் சொல்றதுக்கு தம்பி மோகன சுந்தரம்.
மோகன சுந்தரம் வந்து சினிமாவில் துணிவு படத்தில் வந்திருக்கிறார். எனக்கு தெரிய காதல் காட்சிகள்ல நடிகர் அஜித் வந்து கதாநாயகியை தூக்குவார். ஆனா அவர் தூக்குன ஒரே ஆண் இவர் தான் நினைக்கிறேன். அஜித்தே தூக்கிட்டார். மைப்பா அப்படின்னு ஒரு கேரக்டர்ல அசத்தி இருப்பார், ரொம்ப நாளா நடிச்சிருந்தார். அந்த 2 பேரும் பொதுமக்கள் தான் பேசுறாங்க. பொதுமக்களுக்கு என்னையா செய்வான்? அவன் ரேஷன் கிடைக்கும், தெருவில் வேலை பார்க்கறதுக்கு அலைகிறான். அவனுக்கு வர்ற வருமானமே போத மாட்டேங்குது. எல்லா தப்பையும் அவன் மேல வைப்பீங்களா? இதுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தான் இதை பார்க்கணும்னு சொல்றதுக்கு திரு அருள் பிரகாசம். அவர் ஒரு தலைமை ஆசிரியர். இங்கதான் புரசவாக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியர். என்னங்க ஆசிரியர்னா ஒரு பேர் கைதட்ட மாதிரி ஏயா, ஆசிரியர்லயே தலைமை ஆசிரியர், அவரையே யாரு கைதட்டலன்னா வாத்தியார் மேல எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. தலைமை ஆசிரியர்னா எங்க வாத்தியார்ல சொல்லணும். நீங்க இன்னைக்கு நிம்மதியா வந்திருக்கிறார். ஏன் உங்களையெல்லாம் அங்க பார்க்காம? அவர் ரொம்ப நல்ல பேசக்கூடியவர். யூடியூப்ல அவர் பேச்சு மிக அதிகமாக பகிரப்படுகிறது. காமெடியா பேசுவார், உலகம் பூரா போறார். பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு கிளம்பிட்டாருன்னா நிம்மதியா இருப்பார். பயலுக்கு அப்படி படுத்துறாங்க. அதனால அவர் சொல்றாரு, பொறுப்பில் இருப்பவர்களே, நிறைவாக பேசுவதற்கு நம்ம எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான மிகச்சிறந்த பெரும் புலவர், தேசிய நல்லாசிரியர் ஐயா ராமலிங்கம் அவர்கள். தேசிய நல்லாசிரியர்னா சென்னை அரசாங்கம் தருகிற, தமிழக அரசாங்கம் தருகிற விருதை தாண்டி டெல்லியில போய் அன்றைய ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கைகளிலே விருது பெற்றவர். அதனால 4 மிகச்சிறந்த அறிஞர்கள் பேசுறாங்க. தம்பி, உங்ககிட்ட திரும்பவும் வேண்டுகோள், உங்களுக்குள்ள பேசாதீங்க. நீங்க பேசுனீங்கன்னா நான் இங்க இருந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். பக்கத்துல யாரு பேசினாலும் அமைதியா இருந்து கை காட்டுங்க. எல்லா நாட்களிலும் நமக்கு சில வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. திருக்குறள்ல கற்றிலன் ஆயினும் கேட்கன்னு ஒரு குறள் இருக்கு. ஒன்று நாம படிக்கலைனாலும் மற்றவங்க பேசும்போது கேட்கணும், அந்த நாகரிகம் மரியாதை தெரியணும். இந்த இடத்துல நீங்களும் நாங்களும் உட்கார்ந்து இருப்பது என்பது இன்றைய நிகழை. நாளைக்கு இதே நேரம் நீங்க இங்க இருக்க போறதில்ல, நாங்க இங்க இருக்க போறதில்ல. ரொம்ப பெரிய அறிஞர்கள் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறார்கள். முடிந்ததை கேட்டு திருந்த பார்க்கணும். அதுதான் நல்ல சமூகத்தின் அடையாளம். அதனால மாணவர்கள்ட்ட திரும்ப சொல்றேன், உங்களுக்குள்ள சத்தம் போட வேண்டாம், குறுக்கு நெடுக்கு ஓயாம போக வேண்டாம். அப்புறம் ஒருவேளை மொபைல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் கூப்பிடுவாங்க, அந்நேரம் போனை எடுத்துடாதீங்க. ஏன்னா உங்களை அடிக்கடி திடீர்னு ஜனாதிபதி கூப்பிடுவார், பிரதமர் கூப்பிடுவார், முதலமைச்சர் கூப்பிடுவார். அப்படியெல்லாம் யாராவது கூப்பிட்டா சொல்லுங்க, ஐயா நான் மீட்டிங்ல இருக்கேன், நீங்க உங்க வேலையை முடிங்கன்னு சொல்லுங்க. தயவு செய்து கூட்டத்துல ஒரு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருக்கணும். அது இருக்கிறதா ஒரு நிகழ்ச்சியின் வெற்றி. திரும்பவும் உங்கள்கிட்ட வேண்டுகோளாக வைத்து, இந்த இடையில போய் எவனோ தண்ணி கிண்ணியா வாங்கிட்டு வரான், சப்ளை பண்றதை முதல்ல நிறுத்துங்க. கூட்டத்துல தண்ணி 4 பேருக்கு கொடுத்தீங்கன்னா மீதி பேருக்கு தாகமாயிடும். அதனால அங்கிருந்து யாராவது இந்த உபசரிப்பு செய்யறவங்க தண்ணி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்ச நேரம், நாங்க 3/4 மணி நேரத்துல முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். இந்த வேண்டுகோளை வைத்து இப்ப பட்டிமன்றம் தொடங்குகிறது. போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்க பெரிதும் முன்னிற்க வேண்டியவர்கள் பொதுமக்களே என்ற அணியின் சார்பிலே உங்கள் அத்தனை பேரின் பாராட்டுகளோடு வருகிறார் தம்பி அருண் அவர்கள். அவரை பாராட்டி அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏ ஃபார் ஆப்பிள் என்கிறது இங்கிலீஷ். ஆ என்றால் அம்மா என்கிறது நம் அழகு தமிழ்.
ஆப்பிளில் ஆரம்பிக்கிறது இங்கிலீஷ், அம்மாவில் ஆரம்பிக்கிறது தமிழ். தமிழுக்கு வணக்கம், அவைக்கு வணக்கம். சென்னை பெருநகர காவல் கிழக்கு மண்டலம் சார்பில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவை ஏற்படுத்திய மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் யோசித்தேன், எத்தனையோ பேர் இருக்கும்போது எதுக்கு ராஜா சாரை கூப்பிடணும் அப்படின்னு. காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியுது, ராஜா கையை வச்சா அது ராங்கா போனதில்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு சிறப்பான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்காரு. வந்தோடனே ஏன் மேல கை வைக்கிறீங்க? அவர் ஐயாவை பற்றி சொன்னார், மைப்பா ஐயாவை பற்றி சொன்னார். ஆனால் அவர் மட்டும் என்னவா, நம்ம சூப்பர் ஸ்டாருக்கே மாமனாராக நடித்தவர் அவர், குமுதாவுக்கு அப்பாவாக நடித்தவர் அவர். அப்படின்னா தான் இன்றைக்கி பசங்களுக்கு புரியுதுன்ற போது இந்த விளக்கத்துக்கு தான், இதெல்லாம் ஒரு பெரிய மாயை அப்படின்ற விளக்கத்துக்கு தான் இந்த பட்டிமன்றம். உண்மையிலே வந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய வருங்கால அப்துல் கலாம்களே, மகேந்திர சிங் தோனிகளே, உங்களை வணங்கி, பூக்கோளம் போட்டால் கேரளத்து பெண்கள், அந்த பூவே வந்து கோலம் போட்டால் அதுதான் தமிழ்நாட்டு பெண்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, போதைப் பொருள் பயன்பாட்டை தடுப்பதற்கு உண்மையிலே மிகப்பெரிய முக்கியத்துவமாக முன்னெடுத்துக்க வேண்டியது யாருன்னு பார்த்தா பொதுமக்கள் மட்டும்தான். இன்னைக்கு இந்தியா போன்ற ஒரு நாட்டை அழிப்பதற்கு நீங்கள் வந்து துப்பாக்கி மொழியோ குண்டு மொழியோ பொழிய தேவையில்லை. அந்த மெத்தட்லாம் எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க பயன்படுத்தக்கூடிய மெத்தட் என்ன தெரியுமா? பயோ வார், சைபர் வார் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவை நோக்கி படையெடுத்திருக்கிற வார் என்ன தெரியுமா? நார்காட்டிக் வார், போதை வார் என்பதுதான் இன்றைக்கு இந்தியாவை நோக்கி பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் கடல் இருக்கின்ற காரணத்தினால இங்கே போதைப் பொருட்கள் ஈஸியாக உள்ள வருது. எப்படி? கடல் மூலியமாக வருது, அதே மாதிரி ஆகாயம் மூலியமா வருது, ரோடு மூலியமா வருது. தினம் தினம் முன்னில பொறுப்பில் இருக்கவங்களை பார்க்குறோம். காவல்துறை இது நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டில், ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து டசனாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்பயும் இங்கே உள்ள வந்துகிட்டு இருக்குன்னா உற்பத்தி பண்ணுறவன் வித்தியாசமான வழியில் பண்ணிக்கிட்டு இருக்கான். காவல்துறையும் எவ்வளோ தடுக்கிறமோ தடுத்துட்டு இருக்காங்க. அதை மீறி உள்ளே வருதுன்னா அதை தடுக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு தெரியுமா இருக்கு? பொதுமக்களாகிய நம் கையில் தான் இருக்கு அப்படின்றது தான் உண்மையே. யோசிச்சு பார்த்தீங்களா, இன்னைக்கு இந்தியாவோட போதை தொழில் குடிசை தொழில் மாதிரி ஆகி போச்சு. எல்லா இடங்களையும் பகிர்ந்துருச்சு. பல வகையான போதைகளை இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. புகை வழி போதை, மூக்கு வழி போதை, வாய் வழி போதை, ஊசி வழி போதைன்னு எல்லா வகையிலையும் வந்துருச்சு. அதை தடுக்கணும்னா யார் கையில் மாத்திரம் இருக்கு? உண்மையிலே பொதுமக்களாகிய நம்ம கையில் தான் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தான், நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே, சினிமா பாட்டு. நான் கேட்டேன், என்ன மச்சான் லவ்வான்னு? அவன் சொன்னான், இல்லை மச்சான் கஞ்சா அப்படின்னா. இன்னைக்கு கஞ்சா அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்கள் வீட்டில் இருக்கா எங்கள் வீட்டில் இருக்கான்னு கேட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. அப்படின்னா இதை அழிப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த போதையை ஒழிப்பது மட்டும்தான். ஏன்னா போதைக்கு தெரிந்த ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா? அழிவு மட்டும்தான். அதை கையில் எடுத்தவன் நிச்சயமா அழிஞ்சுதான் போவான்ற போது அதை தடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மையும் நம் நண்பர்களையும் நம் சுற்றத்தையும் காக்கணும்னா பொதுமக்களாகிய நம்ம கையில தான் இருக்கு. முன்னிலையை பொறுப்பு வைக்கிறவங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. தடைகள் போட்டாச்சு, சட்டங்கள் இருக்கு, கண்காணிப்பு இருக்கு, அது எல்லாம் மீறி கையில கிடைக்குது. இன்னைக்கு குறிப்பா நீங்க பள்ளிக்கூடத்துல இருந்து பசங்க வந்திருக்கீங்க, நிறைய பள்ளிக்கூடத்தினுடைய கழிவறைகள்ல இதனுடைய குப்பைகளை பார்க்க முடியுது, டசனா எடுக்க முடியுது. அப்படின்னா இன்னைக்கு குழந்தைகள் இதை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு நாட்டில் நடக்கிற ஆக்சிடென்ட், கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, இது அத்தனைக்குமே காரணம் இந்த போதை தான். ஆனா இதை தடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்ம பொதுமக்களாகிய நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா எதனால முதல்ல போதை எடுக்க ஆரம்பிச்ச அப்படின்னா 3 விஷயம் சொல்றாங்க. இந்த 3 விஷயம் தாங்க காரணம். இதுக்கு எல்லாமே காரணம் பொதுமக்களாகிய நம்ம தான். என்ன தெரியுமா? முதல் விஷயம், ஏன் போதை எடுத்த அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா நம்ம கூடவே, அவன் தான் நமக்கு ஆப்பு வைக்கிறவன். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும். அவன் சொல்லுவான், அட்ரா மச்சான் ஒன்றும் ஆகாது, இந்த குட்டி தலையணைய வாய்க்குள்ள வச்சுக்கோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவன் தான் நம்மளை மூட்டி விடுவான். நிறைய பேர் அது போதை அப்படின்ற தெரியாமே நம்ம அடிக்ட் ஆகிறோமா இல்லையா? அப்போ முதல் காரணம் யாரு? நண்பர்களுடைய வற்புறுத்தல்களால் ஆகுது. அடுத்த 2வது காரணம் சொல்லப்படுறது தெரியுமா? பெத்தவங்க. சில பெத்தவங்க பையனை போயிட்டு சிகரெட் வாங்கிட்டு வா, பான் பராக் வாங்கிட்டு வா, பாக்கு வாங்கிட்டு வா அனுப்புறாங்க பார்த்தீங்களா? அதன் மூலியமா கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து 3வது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கதாநாயகர்கள். நம்ம சினிமாவில் பார்க்குற ஹீரோ எது பண்ணுறோனோ அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்ற போது இன்னைக்கு சினிமாவில் அளவுக்கு அதிகமாக போதை பழக்கங்கள் காட்டப்படுகிறது. அப்படின்ற போது அங்கிருந்தா இங்கே எடுக்கிறாங்க. உண்மையிலே யோசிச்சு பார்த்தீங்கன்னா சட்டங்கள் எவ்வளோ கடுமையாக இருக்குது. கல்வி நிறுவனங்களிலிருந்து, அதாவது ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜ்லேருந்து 100 மீட்டருக்கு கடைகளில் சிகரெட், பான் பராக் இது போன்ற எந்த பொருட்களும் விற்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு எல்லா பெட்டி கடையிலையும் கஞ்சா மிட்டாய் மாதிரி வச்சு வித்துட்டு இருக்கான். தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அவன் தேன் மிட்டாய் விற்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த தேன் மிட்டாய்க்கு நடுவில் அவன் கஞ்சாவுக்கான மிட்டாய் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம போய் கேட்டால் கொடுக்க மாட்டான். அந்த ரெகுலராக வந்து வாங்குற பசங்களை பார்த்து தான் கொடுப்பான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் நண்பர்கள் அந்த மாதிரி சந்தேகத்துக்குரியவர்களாக இருந்தால் தயவு செய்து அந்த விஷயத்தை அவங்க பெற்றவங்ககிட்டயோ, டீச்சர்ட்டையோ, இல்லை மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகிட்டயோ சொல்ல வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்குது. இன்னைக்கு ஒரு அறம் இல்லாமல் இருக்குங்க. கடைகளில் சின்ன மளிகை கடையில் ஆரம்பிச்சு சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு ஆயா ஒரு பாட்டி கடை வச்சிருப்பாங்க.
அந்த பாட்டி கடையில் எப்பயுமே சோடா வந்து ஒரே ஒரு சோடா மட்டும் எப்பயுமே பேலன்ஸ் இருக்கும். நம்ம போய் கேட்டு சோடா கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் ஒரே ஒரு சோடா தான் இருக்குன்னுவாங்க. நான் தான் காசு கொடுக்குறேனே கொடுங்கன்னு கேட்டால் இல்லை, யாராவது கர்ப்பிணி பெண்கள் வருவாங்க, அந்த நேரத்துக்கு அவங்க இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அறம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. சின்ன சின்ன பெட்டி கடையில் கூட எலக்ட்ரானிக் சிகரெட்னு இன்னைக்கு விற்கிறாங்க. இந்த எலக்ட்ரானிக் சிகரெட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 2000 ரூபாய். இதை தமிழ்நாடு அரசு மத்திய அரசு 2 பேருமே பேன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த சிகரெட் அசால்ட்டாக பெட்டி கடையில் கிடைக்குது. அது 1000 ரூபா கொடுத்து வாங்க முடியாத பசங்க என்ன பண்றான், 4-5 பேர் சேர்ந்து வாங்கி அதை ஊதுறான். அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா அதுல வந்து வாசனை வராது, எவ்வளவு நாள் வேணா வச்சு ஊதலாம். இது போன்ற மட்டமான பொருட்கள் இன்னைக்கு கடைகள்ல இருக்குது. அதை வியாபாரிகள் வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா பொதுமக்கள்ல இருந்து அவங்களுக்கு அந்த பொறுப்பு வேணாமா? அந்த அறம் எங்க போச்சு? வேணும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு டிசைனா போதைப் பொருட்கள் இருக்குது. கஞ்சா, கொகைன், LSD, ஹான்ஸ், குட்கா, பான்பராக், ஹெராயின், இது எல்லாம் இவ்வளவு பொருட்கள் இருக்குது. சிகரெட்டா குடிக்கிறான், டீயா குடிக்கிறான், ஃபுட்டா சாப்பிட்றான், வாட்டர் பைப்ல வச்சு குடிக்கிறான், மாத்திரையா குடிக்கிறான், பவுடரா போடுறான், அதெல்லாம் தாண்டி கிறிஸ்டலா வைக்கிறான், ஆம்லெட்ல போட்டு சாப்பிட்றான். அதெல்லாம் தாண்டி யூடியூப்பை பார்த்து கத்துக்கிறான் பாருங்க. யூடியூப்பை இன்னைக்கு எல்லாமே யூடியூப் தான். நீ நல்ல விஷயங்கள் எடுக்கிறது யூடியூப் வந்திருக்காங்க. இது போன்ற யூடியூப் சேனல்ஸ் நம்ம பாராட்டலாம். ஆனா நம்மளால எல்லாமே யூடியூப் பார்த்து கத்துக்கிறான். போடுறது கத்துக்கிறான் பாருங்களா. கிரியேட் அண்ட் ஸ்மால் சர்க்கிள், புட் அண்ட் ஹரிசாண்டல் லைன் அண்ட் புட் அண்ட் வெர்டிகல் லைன், திஸ் இஸ் கால்ட் ஆனான்றான். அட ஒன்று வரி வெயில்ல போட ஒரு போடுறது எதுக்கு இவ்வளவு சிக்கல்? இன்னைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சலையும் பார்த்து கத்துக்கிறான். இன்னைக்கு தமிழக காவல்துறை ரொம்ப வித்தியாசமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே NDPS ஆக்ட், நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் என்று ஒரு ஆக்ட் இருக்கிறது. அந்த ஆக்ட் மூலம் கடுமையான விஷயங்களை காவல்துறை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி நம்முடைய மதிப்புக்கு DGP சார் அவர்கள் கஞ்சா ஆபரேஷன் 0.10, 2.0, 3.0, 4.0 எல்லா ஆபரேஷன்ஸ் எடுத்துட்டாங்க. அதை மீறி அத்தனையும் மீறி டிசைன்டேஷனா உள்ள வருது. அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அவங்க கையில தான் இருக்கான்னு பார்த்தா மாற்று வகை போதை, பிரசவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய வலி நிவாரணி மாத்திரைகள், ஆபரேஷனுக்கு செய்யக்கூடிய வலி நிவாரணி மாத்திரைகள், கேன்சர் பேஷண்ட் பயன்படுத்தக்கூடிய வலி நிவாரணி மாத்திரைகள், அதெல்லாம் உடைச்சி செரிஞ்சில ஊசியா எடுத்து போட்டுக்கிறான். அப்படின்னா இவெல்லாம் யாருன்னு பார்த்தா வீட்டில் காசு இருக்காது, இல்லை காசு இருக்காது. அவனுக்கு என்ன பண்றான், அவன் தான் திருட்டு இது போன்ற விஷயங்களை எடுப்பான், இது போன்ற ஊசிகளை போடுறான்ற போது நம்மை சுற்றி கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்குது. நான் நிறைய இடத்துல நல்ல இந்த விஷயத்த ஒரே ஒரு விஷயத்தை நான் பேச முடிக்கிறேன். 4 பேர்த்த கையில் இருக்கு. பொதுமக்கள் 4 பேர்ட்ட நான் இந்த விஷயம் சொல்லுவேன். யார் தெரியுமா? 1 பெற்றவர்கள், பசங்களோட உட்காந்து சாப்பிடணும், ஒரு வேலையாவது உட்காந்து சாப்பிடணும், அவனை பகிர விடணும். அதெல்லாம் தாண்டி குழந்தைக்கு முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் வற்புறுத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் முடியாதுன்னு சொல்ல கற்றுக் கொடுக்கணும். குழந்தைகளை என் குழந்தை அம்பி விக்ரம் அப்படின்னு நினைக்காம அவனுக்குள்ள ஒரு அந்நியன் இருக்கான்றதை அவங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். தமிழன் கோள்களை 9ஆவது தான், திசைகளை 8ஆவது தான், சுரங்களை 7ஆ படித்தான், சுவையை 6ஆ வச்சான், பஞ்சபூத் 5ஆ வச்சான், சாப்பிட்ற சாப்பாடோட உண்ணுவது உணவு, தின்னுவது வடை, நக்குவது பாயசம், பருகுவது மோர் 4ஆ வச்சான், அறம் பொருள் இன்பம் வாழ்க்கை நிலையை 3ஆ சொன்னான், அகம் புறம்னு வாழ்க்கை 2ஆ வச்சான், ஒழுக்கத்தை மட்டும் 1ஆ தான் வச்சான், அது உயிரா மதிச்சான். அந்த ஒழுக்கம் உங்களுக்குள்ள வேணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி. அதை தாண்டி ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படி பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்து அவங்கள ஒரு குற்றவாளி மாதிரி ட்ரீட் பண்ணாமல் அவன் ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணி கொண்டு வரணும். அதெல்லாம் தாண்டி மெடிக்கல் சங்கத்தில் மெடிக்கல் வச்சிருக்கக்கூடிய வியாபாரிகள், பெட்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள், அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இது மாதிரி யாராவது வந்து கேட்குறாங்கன்னா ஒரு லாப நோக்கத்துக்காக அந்த நேரத்தில் விற்கக்கூடாது. அதெல்லாம் தாண்டி சினிமா துறை இன்னைக்கு சின்ன சின்ன பாடல் வரிகளில் கூட கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிரிக்கெத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. ஏன் அந்த கண்ணுக்கு வேற ஓமை சொல்ல முடியாதா? அப்ப சினிமா துறைக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. இதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் எவனோ ஒருத்தன் புள்ள தானே, நமக்கு என்ன நினைக்காம நாளைக்கு நம்ம புள்ளியும் இதுதான் பண்ணோம் அப்படின்ற ஒரு சின்ன அக்கறை இருந்துச்சுன்னா பண்ணலாம். அதெல்லாம் தாண்டி நிறைவா இப்படி வச்சு முடிக்கிறேங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்து பாருங்க, அதுவே ஒரு போதை அப்படின்னு தெரிவித்துக் கொண்டு எனக்கு வேணாம் நமக்கும் வேணாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருண் அவர்கள் ரொம்ப அருமையா பேசியிருக்கிறார். ஒரு இளம் பேச்சாளர் இவ்வளவு சிந்தனையோடு பேசியதுக்கு காவல்துறை அதிகாரிகளே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இது வருவதற்கு 3 பேர் காரணம், இதை திருத்துவதற்கு பொறுப்பு 4 பேருக்குன்னு முடிச்சார். சினிமா பாட்டில் கஞ்சா பூ கண்ணாலன்னு ஏன் எழுதுற, வேற பூவே கிடைக்கலையா? போய் பாரு, கோயம்பேடு மார்க்கெட்ல எவ்வளவு பூ இருக்கு, அதை விட்டுட்டு இந்த பூவை எதுக்கு எடுத்துட்டு வந்த அப்படின்னு திட்டுறாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க தயவு செய்து. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த பழக்கம் இருந்தா நீங்க இம்மீடியட்டா பெற்றோர்கிட்டையோ ஆசிரியர்கிட்டையோ சொல்லுங்கன்ற ஆரம்ப நிலையிலேயே திருத்திடணும். இழைதாக முள்மரம் கொள்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். ரொம்ப வளருகிற நிலையிலேயே அதை சரி பண்ணிட்டா சரியாயிடும்ன்றார்.
வியாபாரிகளுக்கும் பொறுப்பு இருக்கின்றது, மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸுக்கு இருக்கின்றது. உண்மையிலேயே ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார். உங்கள் எல்லார் சார்பாகவும் அருண் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். பொறுப்பில் இருப்பவர்களுக்கு என்னதையா கடமை, அவங்க எங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்றதுக்கு அருள் பிரகாசம் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒரு தலைமை ஆசிரியர் வந்தா இன்னும் நல்லா கைதட்டணும். அனைவருக்கும் அன்பான வணக்கம். எனக்கு முன்னால் தம்பி அருண் பேசிய எதையும் நான் மறுக்கவில்லை. ஆனால் எப்படியெல்லாம் போதைப் பொருள் வருகிறது, யார் யாரெல்லாம் தடுக்காமல் இருக்கிறார்கள் என்பதல்ல பட்டிமன்றத்தினுடைய கேள்வி. தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் யார், பயன்பாட்டை தடுப்பதற்கு யாருக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதான் கேள்வி. பொறுப்பில் இருப்பவர்கள் என்கிற சொல்லிலேயே இருக்கிறது. பொறுப்பா நடந்துகிட்டா இந்த பிரச்சனை எல்லாம் வராதுன்னு தெரியும். ஆக இவ்வளவு தூரம் நடந்திருக்கிறது என்று சொன்னாலே பொறுப்பில் இருக்கிறவர்கள் எங்கேயோ குறை வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் அடிப்படை உண்மை. இப்போ நமக்கு மூளை, மனசு, உடம்பு 3 இருக்கு இல்லையா? உடம்பு நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து மூளை நல்லா இல்லைன்னா அவன் பேர் மென்டல். மூளையும் நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து உடம்பு நல்லா இல்லைன்னா அவன் பேர் பேஷண்ட். உடம்பும் நல்லா இருக்கு, மூளையும் நல்லா இருக்கு, மனசு மட்டும் நல்லா இல்லைன்னா அவன் பேர் சைக்கோ. சரியா? இந்த 3ம் எவனுக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதோ அவன்தான் ஆரோக்கியவாத மனிதன். இன்றைக்கு போதையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் உடம்பை டாக்டர்கிட்ட போய் சரி பண்ணிக்க முடிகிறது, மனசை கவுன்சிலிங் கொடுத்து சரி பண்ணிக்க முடிகிறது. ஆனால் இந்த மூளையை பாதிக்கிற போதையை தடுக்க வேண்டிய பொறுப்பு பெரும்பாலும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்பதுதான் எங்கள் அணியினுடைய அடிப்படை வாதம். இப்ப எல்லா துறைக்கும் மேனுஃபேக்சர் இருக்கும், கன்சியூமர் இருக்கும். ஒருத்தன் தயாரிக்கிறவன் இருப்பான், ஒருத்தன் வாங்குறவன் இருப்பான். வாங்குறவன்ல ஒரு பொருள் தயாரிக்கப்படுகிற பொழுதே அது சமூகத்திற்கு உதவுகிறதா உதவவில்லையா என்கிற பொறுப்பை உணர்ந்து பொறுப்பில் அவர்கள் செயல்பட்டால் இவ்வளவு தூரம் வந்திருக்காது என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். பொறுப்பில் இருக்கிறவர்கள்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால +2 ரிசல்ட் வரும்போது ஃபெயிலான நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதை தடுக்கணும்னு ஒரு ஊர்ல இருக்கிற காவல்துறை அதிகாரி என்ன பண்ணாரு, நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுதுன்ட்டு எல்லா போலீஸ் கான்ஸ்டபிள் பாருங்க, ரிசல்ட் வந்தவொடனே எவனாவது தோல்வியில் போய் தற்கொலை பண்ணிக்கிறான், கிணத்துல குளத்துலலாம் குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நாளைக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னால நம்ம ஊரில் இருக்கிற எல்லா குளத்துக்கிட்டையும் ஒரு கான்ஸ்டபிளை போட்டுருங்க, எவனும் குதிச்சிடக்கூடாது அப்படின்னு போட்டாச்சு. குளத்துல தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கிற குளமா போட்டாச்சு. சரி சரி, எல்லாம் நிற்கிறாங்க. நாளைக்கு எவனும் குதிச்சிடக்கூடாது, எவனாவது +2 ரிசல்ட் வந்து குதிக்க கூடாது. அந்த பிசி கிட்ட சொல்றாரு, இது இந்த குளம் இன்சார்ஜ், எவனும் குதிக்க கூடாது, +2 போய் எவனும் குதிக்க கூடாது. எல்லாம் மீறி பார்த்தா எல்லாம் ஒரே ஒரு குளத்துல ஒருத்தன் குதிச்சிட்டான். ஒன்று அந்த கமிஷனர் அந்த பிசியை கூட்டாயோ, +2 போய் ஒருத்தனும் குதிக்க கூடாதுன்னு சொன்னல, எப்படி ஒருத்தன் குதிச்சான் சார்? நான் அவனை கேட்டேன் சார், அவன் +1ன்னு சொன்னான் சார். சரி குதிச்சுக்கொண்டு விட்டுட்டான் சார். ஓ, +1னா குதிக்கலாம். அது ஒரு ரூல் போடும்போது அதை எக்ஸிக்யூட் பண்றவங்க கையில தான் அது விஷயம் இருக்கு. எதுக்காக அந்த ரூல் போடப்பட்டது? +1 +2 கிளாசிபிகேஷன்ல எந்த உயிரும் இழக்கக்கூடாது என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த சட்டத்தினுடைய அடிப்படை உண்மை. ஆனா சில நேரத்தில் இப்போ நாம அதிகமா சொல்ற விஷயத்துல ஒரு இடத்துல எழுதி போட்டிருக்கோம், மெட்ராஸ்ல, உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் சொல்லி தருகிறோம். 2 பேர் தான் சிரிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு அது ரைட் மாதிரியே தெரியுது. அப்புறம் தான் கொஞ்ச நேரம் யோசிச்சு, இது கூட பரவாயில்ல, சில நேரத்தில் கவர்மெண்ட்ல எழுதி போடுவாங்க, அபாயம். அபாயம்னா நம்ம எல்லாரும் தெரியும், டேஞ்சர், அந்த பக்கம் யாரும் போக மாட்டோம்ல, அதுக்கு எழுதிக்கிறாங்க எச்சரிக்கை. அபாயம்னு போட்டாலும் யாரும் போக மாட்டோம், அதுக்கு எச்சரிக்கை தேவையில்ல. அதுக்கு எழுதிக்கிறான் 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது, டீட்டெயில் என்ன அபாயம் என்ன எச்சரிக்கை, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது, அதுக்கு எழுதிக்கிறான் தொடாதே. அதை போய் நம்ம ஏன் தொட போறோம்? நீ தான் அபாயம்னு போட்ட, எச்சரிக்கைன்னு போட்ட, 1000 வாட் மின்சாரம் பாயுதுன்னு வேற போட்ட, அது கீழே தொடாது. அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான், தொட்டால் செத்து விடுவீர்கள். ஏண்டா 1000 வாட் மின்சாரத்தை தொட்டா செத்துருவோம் நமக்கு தெரியாதா? அதுக்கு கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் பாருங்க, அதான் ரொம்ப சூப்பர், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் செத்து போடுவானே, நீ யாரை தண்டிக்க போற? அப்போ எக்ஸிக்யூட் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. பொறுப்பில் இருப்பவர்கள் என்று நாங்கள் சொல்லுவது யாரு? இப்ப பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, டீச்சர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இவங்களுக்கெல்லாம் இட் இஸ் த ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி.
ஆனால் பொறுப்பில் இருக்கிற அரசுக்கோ காவல்துறைக்கோ இட் இஸ் த ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி. எனவே பொறுப்பில் இருக்கிறவர்கள் அவர்கள் தான் முக்கியம் என்பதுதான் எங்களுடைய வாதம். சில நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த சமூகத்தில் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற மாணவர்கள் இப்ப திரையில உங்களை காமிச்ச உடனே எல்லாரும் கை தட்டினீங்க. ஏன்? தரையில் உட்கார்ந்து இருக்கிற உங்களை திரையில் பார்த்த பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சி உற்சாகமாகிவிட்டது, உடனே கை தட்டுகிறீர்கள். அப்போ உன்னை நீ பார்க்கும் போது இதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற, உன்னை உனக்கு அடையாளம் தெரியாக மாற்றுகிற அந்த போதையை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அப்பா அம்மா கிட்ட செல்லம் இருக்கும், ஆசிரியர்கிட்ட பயம் இருக்கும். ஆனா பொறுப்பில்லவர்கள் சட்டமாக போட்டு நடத்தும் போதுதான் சமுதாயத்துல ஒரு விஷயம் எக்ஸிக்யூட் ஆகுங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. பைத்தியகார ஆஸ்பத்திரியில இருந்து 2 பேர் தச்சு வந்துட்டான். தச்சு வந்து மவுண்ட் ரோட்ல நின்று இந்த எல்ஐசி பில்டிங் அப்படி பார்த்துக்கிறான். இந்த பின்னால மேகம் போறது எல்ஐசி பில்டிங் போற மாதிரியே தெரிஞ்சுக்குது. அதில் ஒருத்தன் சொல்லிக்கிறான், டே இது நவுற பில்டிங் போல இருக்குதுடா அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்றான், நவுறது தான் நவுறது, நம்ம ஊருக்கு நவுத்தின்னு போயிடலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் எல்ஐசி பில்டிங் கையை வச்சு தள்ளியாகிறான். மேலே வானத்தை பார்த்து கொஞ்ச தூரம் ரொம்ப நேரம் தள்ளினாகிறான். அந்த பக்கம் ஒருத்தன் போய்க்கிறான், பைத்தியக்கார பயிலுக்கு எல்ஐசி பில்டிங் தள்ளுங்கிறான்னு, என்னடா பண்றீங்கன்னு. சார் இது நவுற பில்டிங் சார், எங்க ஊருக்கு நவுத்தின்னு போயிடுவோம், சும்மா இருங்கிறான். அதுக்கு அவன் சொல்லிக்கிறான், இவன் வந்தவன், டே இப்படிலாம் பண்ணாது சீக்கிரம் போக முடியாது, சட்டையெல்லாம் கைட்டி வச்சுட்டு தள்ளுங்கோ, அப்பதான் சீக்கிரம் விடியறதுக்குள்ள உங்க ஊருக்கு நவுத்தின்னு போயிடலான்னு இவனுங்களை சட்டையை கைட்டி வச்சு தள்ளிக்கிறாங்க. அவன் சட்டையை தூங்கி போயிட்டான். கொஞ்ச தூரம் பொறுத்து இவன் திரும்பி பார்த்து, நம்ம சட்டை எங்கடான்னு கேட்டுக்கிறான். இன்னொருத்தன் சொல்லிக்கிறான், அறிவு இருக்கா உனக்கு, எங்க தள்ள ஆரம்பிச்சோமோ அங்கெல்லாம் சட்டையை வச்சோம், இம்மா தூரம் ஒருத்தர் சட்டை இருக்குமான்னு சொல்லிட்டானா. போதை என்பது உன்னை நிதானம் இழக்க செய்யும். அப்படி நிதானம் இழக்க செய்வது அவர் சொன்ன பட்டியலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அது ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு சொன்னால் அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது. பொறுப்பில் இருக்கிறவர்கள் உணர்ந்து கொண்டு சமுதாயத்தில் இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை இது பாதிக்கிறது, மூளையை பாதிக்கிறது. இப்போ குண்டர் தடை சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, போதை பொருள் கடத்தினா குண்டர் தடை சட்டம் போடுறோம். ஏன்? ஒரு மனிதனின் எந்த விதமான ஆற்றலையும் கெடுத்தால் கூட மன்னிச்சலாம், அவன் மூளையை கெடுக்கிற ஆற்றலை. இங்கே உட்கார்ந்து இருக்கிற மாணவர்களே, ஏன் போதை வேணாம்னு சொல்றோம்? உன் மூளையை அதை அழிக்கிறது. உங்ககிட்ட இருக்கிற மூளை இருக்க எவ்வளவு சூப்பர் மூளை தெரியுமா? நம்ம மூளைக்கு 3 சிறப்பு இருக்கு. ஒண்ணு, ஐயா புலவர் ஐயா, நீ காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் இட்லி சாப்பிட்டா சொல்லிட்டாரு. போன மாசம் 12ஆம் தேதி காலையில் என்ன சாப்பிட்டீங்க? பயா திட்டு வர இல்லைன்னா நம்ம மூளை இருக்க. இப்ப இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டவங்க எல்லாரும் தெரியும். போன மாசம் என்ன சாப்பிட்டா தெரியுமா? அதே நேரத்தில் உன் பேர் உனக்கு மறந்துடுமா? திடீர்னு உனக்கு பக்கத்தில் போய் விட்டுட்டே என் பேர் மறந்து போச்சுடா, என்ன சொல்லுன்னு கேட்பியா? இல்ல இது மீட்டிங் முடிச்சோன்னா எங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியல சொல்வியா? நம்ம மூளை இருக்க எதை லாங் டைமா ஞாபகம் வச்சுக்கணும், எதை ஷார்ட் டைமா ஞாபகம் வச்சுக்கணுங்கிற உணர்வு இருக்கு. சிலதை எரேஸ் பண்ணும், சிலது நம்ம பேர் நமக்கு மறந்துடாது, ஆனா போன மாசம் சாப்பிட்டது மறந்துடும். அப்ப நம்ம மூளையினுடைய முதல் சிறப்பு எரேஸ் பண்ணும், சேவ் பண்ணும். 2வது சிறப்பு என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரை விட ஸ்பீடு நம்ம மூளை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? ஒரு பெரிய ரோடு, இந்த ரோட்ல இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை இருக்கு, அந்த பக்கம் ஒருத்தன் பைக்கில் வரான். இந்த டெய்லர் கடையை பார்த்த உடனே நின்று கிராஸ் கூட பண்ணல, இங்க இருந்து அந்த டெய்லர் கடையை பார்த்த ஹலோ அப்படிங்கிறான். உடனே இந்த டெய்லர் கடைக்காரன், சார் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்றான். இவ்வளவுதான் கான்வர்சேஷன். என்ன புரிஞ்சிச்சு? இவன் ஏதோ துணி கொடுத்துருக்கான், இவன் அதை ஞாபகப்பட்ட அந்த கடை வந்து நின்ன உடனே ஹலோன்னு இருக்கான், அவன் அடுத்த வாரம் கொடுத்துட்றான்றான். இவன் வந்து நின்ன உடனே டெய்லர் கடையை பார்த்து துணி கொடுத்தனே அது என்னாச்சுன்னு கூட கேட்கல, வெறும் ஹலோன்னு தான் சொன்னான். இங்க ஒரு கடை இருக்குது, இந்த இடத்துல நீ துணி கொடுத்துருக்கான், அவன் மூளை போய் சொல்லிச்சு. அவனும் துணியை தான் கேட்குறீங்களா, அதை அடுத்த வாரம் கொடுத்துட சொல்ல, அதை கேட்ட உடனே அடுத்த வாரம் கொடுத்துறேன்னு இமீடியட்டா சொல்லிட்டான். இதெல்லாம் எவ்வளவு நேரத்தில் இருந்துச்சு? ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துச்சு. அதுதான் நம்ம மூளையினுடைய சிறப்பு. 3வது நம்ம மூளைக்கு இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? இதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல சேவ் பண்ணும், எரேஸ் பண்ணும். 2வது ஸ்பீடு. 3வது மிக முக்கியமான சிறப்பு. இப்போ நீங்கள் சர்க்கஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ரவுண்ட் இருக்கும், அதில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கும், ஒருத்தங்க கண்ணை மூடிட்டு கத்தி அடிப்பான். அந்த கத்தி அந்த பொண்ணு மேலே படாமல் சுற்றி இருக்கிற பலகையில் படும். இப்படி ஒரு சர்க்கஸில் பார்த்துருப்போம். ஒரு சர்க்கஸில் அந்த கத்தி அடிக்கிற ஆளுக்கும் அந்த பொண்ணுக்கு சண்டை வந்துருச்சு. எப்படியாவது இந்த பொண்ணை கொலை பண்ணிடணும், வெளியே கொலை பண்ணா அது மர்டர் ஆகிடும், இந்த கத்தி அடிக்கும் போது வேணுட்டே மாற்றி அடிச்சிடலாம், இப்போ ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் முடிவு பண்ணிட்டான். இன்னைக்கு கரெக்டாக 10 கத்தி அடிக்கணும், 9 கத்தி கரெக்டாக அடிச்சுட்டு 10வது கத்தியை மாற்றி அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி என்ன பண்ணா, 9 கத்தி கரெக்டாக அடிச்சான். 10வது கத்தி அவளை கொலை பண்ணுன்ட்டு வேணுட்டு கையை அப்படி கொஞ்சம் மாற்றி அப்படி அடிச்சான். அந்த கத்தியும் அவள் மீது போடாமல் பலகை மீது தான் போய் பட்டது. என்ன தெரியுமா? தொடர்ந்து பயிற்சி கொடுத்த இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னா கூட பண்ணல. அதுதான் நம்ம மூளை. எனவே இத்தகைய மூளையை இத்தகைய மூளை உனக்கு இருக்கிறது, இதை போதை தடுக்கிறது என்று சொல்ல வேண்டிய பொறுப்பு பெற்றோரை விட, ஆசிரியரை விட, சினிமா ஆக்டரை விட பொறுப்பில் இருக்கிற அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திரு அருள் பிரகாஷ் அவர்கள்
ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டார், நமக்கெல்லாம் சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு. இப்போ மாணவர்களை பெரும்பாலும் வாத்தியார் மூளை இருக்கான்னு தானே கேட்பார். திட்டும்போது நமக்கெல்லாம் அறிவு இருக்கா, மூளை இருக்கான்னு. இவர் சொல்றாரு உங்களுக்கெல்லாம் இருக்குன்னு நம்புறாரு ஒரு ஆசிரியர். அடுத்தது அது இயங்குவதற்கு எது தடையாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. மூணாவது இந்த மூளையின் ஆற்றல்களை புரிந்து கொண்டு அது மென்மே சென்னை பெருநகர காவல் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நடைபெறும் இந்த இனிய விழாவில் பட்டிமன்றத்தின் தலைமை தாங்கும் மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, சென்னை மாநகர காவல்துறை உயர் அதிகாரிகளே, வியாபாரிகளே, பொதுமக்களே, இங்கே பல்வேறு கல்வி நிறுவனங்களிலிருந்து வந்திருக்கின்ற மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தட்டுறதுன்னு முடிவு பண்ணால் நல்லா தட்டிடணும். இல்லை இல்லைன்னா நானும் நாடம் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். 1 கிளாப், 2 கிளாப், 3 கிளாப். நான் பேசும்போது அப்பப்போ கிளாப். உங்களுக்கு 1 கிளாப்பா 2 கிளாப்பா 3 கிளாப்பா அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இந்த மீட்டிங்க்கு ஆக்சுவலாக என்னை கூப்பிட்டது வந்து நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் சார். அவர் அறிமுகப்படுத்தின உடனே என்ன பண்ணார், சார் 21 ஃப்ரீயானாரு. நமக்கு ஃப்ரீ சாருன்னு போதை தடுப்பு விழாவில் நீங்கள் கண்டிப்பாக பேசுகிறீங்கன்னாரு. நான் பயந்துட்டேன், ஏன்னா போதை தடுப்புக்கு எனக்கு என்ன சம்மந்தம். நான் ஏன் சார் நீங்கள் அவசியம் பேசணும்னாரு. ஏன்னா சில ஹாஸ்பிட்டல் விளம்பரம் பார்த்துருக்கீங்களா, 1/2 ஹவரில் விளம்பரம் போடுவாங்க, 1/2 ஹவருக்கு போடுவாங்க அவங்க ஹாஸ்பிட்டலை பற்றி. என்னென்னா நீண்ட காலமாக முட்டி வலி இருந்தது, அப்புறம் வந்து நாள்பட்ட சொரியாசிஸ் இருந்தது, இந்த ஆஸ்பத்திரி வந்தோடனே 10 நாளில் குணமாயிடுச்சுன்னு. அந்த குணப்படுத்தின அந்த நோயாளியே பேசுவார், பார்த்துருக்கீங்களா, நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி நடக்கவே முடியல, இப்போ ஃபுட்பால் மேட்ச் ஆடிடுக்கிறேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது திருந்தன மைந்தன் பேசுகிற மாதிரி என்னை கூப்பிட்டீங்களான்னு. அப்புறம் கேட்டேன் வேறு யாராவது வராங்களான்னு. மீதி 4 பேர் வராங்கன்னு சொன்னார். நல்லதாக போச்சு, துணைக்கு ஆள் இருக்குன்னு. இன்று நல்ல தலைப்பு, போதை பழக்கத்திற்கு ஒழிக்கணும்னா அது பொதுமக்களாலா. இன்னொன்று, பொதுமக்களா நிர்வாகமான்றதுலேயே நிர்வாகி யாருங்க, அவங்களும் ஒன்னாத்தி பொதுமக்கள் தான். இல்லை, நிர்வாகமும் பொதுமக்கள் தான். ஆமாம். ஒருத்தர் வந்து காவல்துறையில் பெரிய பணியில் இருந்தாக்கா 8 அவர் வேலை, மீதி 16 அவர் அவரும் ஒரு பொதுமக்கள் தான். அவரும் ஒரு குழந்தைக்கு அப்பா தான், அவரும் ஒரு இளைஞருக்கு அப்பா தான், எல்லாம் ஒன்று தான். அவர் அங்கே இருக்காரு, நம்ம இங்கே இருக்கோம், அவ்வளோதான். அந்த மைண்டு வந்துடுச்சுனாலே முடிஞ்சிச்சு. முதல்ல வந்து பெற்றோர்கள் தான் அடிப்படை கடமைப்பட்டவர்கள். ஏன்னா இப்போ வந்து பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் விரிவு பெருசாகிடுச்சு. குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டதே சொல்லி தர மாட்டான் சார். ஃபெஸ்டிவலுக்கும் பூஜைக்குமே அர்த்தம் தெரியல குழந்தைக்கு. தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி அப்பா சொல்றாரு, டேய் பாதி வெடி மீதி 8 வை. ஏன்னா கார்த்திகை தீபத்துக்கு வெடிக்கிறதுக்காக இவர் மனசுல நினைக்கிறாரு. பையன் திட்டிக்கினே பண்ணையில் வச்சிட்டான். அவனுக்கு தீபாவளி பண்டிகைன்னு தெரியுது, எதுக்கு ஒன்றானாலும் பண்டிகைன்னு நினச்சிக்கிறான். அன்னைக்கு மாலை அமாவாசை, வீட்டில் பூஜை, பையனுக்கு தெரியல, ஏதோ விசேஷம் போலகுதுன்னு நினைச்சு அப்பா கிட்ட போய் கேட்டான், அப்பா பட்டாசு வெடிக்கவான்னு. மாலை அமாவாசைக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாதுல்ல, அவனுக்கு தெரியல, வெடிக்கக்கூடாது அப்படின்னாரு. அப்போ எப்போ தான் வெடிக்கிறதுனாரு. அந்த கோவத்தில் இருந்தான். அப்பா நான் செத்த பிறகு வெடி அப்படின்னாரு. பையன் சொன்னான், அதுக்குள்ளே நம்ம திரும்பினா, ஏன்னா அவன் கவலை அவனுக்கு. அப்புறம் தான் இப்போ தான் அதனால தான் தெரியுது, நிறைய பேர் டெத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா பட்டாசு வச்சுன்னு போவாங்க. எல்லாம் அப்பா ஆட்சி நிறைவேற்றுறான்னு அர்த்தம் சார். அவரே சொல்லி வச்சிருக்காரு. எதுவாக இருந்தாலும் சார், வாங்குற சக்தி இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. அது உண்மையா? அதுக்கு காரணம் என்ன? இளைஞர்கள்கிட்ட, பள்ளிக்கூட மாணவர்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. நம்ம படிக்கிற காலத்துலலாம் பேக்கெட் மணின்றது என்னன்னே தெரியாதுங்க. நான்லாம் +2 முடிச்சுட்டு வரும்போது எங்கள் ஸ்கூல் வெளியில் பிளாட்பாரத்தில் மாங்காய் பத்து அடிக்கிற ஆயா கிட்ட 6 ரூபா கடை அப்படியே வந்துட்டேன். இப்போ பசங்களுக்கு வாங்குற சக்தி அதிகமாயிடுச்சு. அதுக்கு காரணம் பணப்புழக்கம். அப்போ அதுக்கு காரணம் பேக்கெட் மணி கொடுக்கறது. புத்திமதி சொல்லணுங்க, புத்திமதி சொல்லணும் குழந்தைக்கு. ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லணும். அது சொல்லி கொடுத்தாலே குழந்தைக்கு அர்த்தம் புரியும்.
டீச்சர்ஸில் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க, நல்ல டொனேஷன் கொடுத்து ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டாலே எல்லாத்தையுமே ஸ்கூல் பார்த்துக்கோன்னு நினைக்கிறாங்க. ஸ்கூல் படிப்பு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கும். சார் பையன் கூல் நிப்புன்னு ஒன்று இருக்குது சார், அதை வாயில் போட்டுட்டு முன் வரிசையில் உட்காந்து டீச்சரையே உத்து பார்த்துனுக்குறான். அவன் வேறு உலகத்தில் இருக்கான். 40 ஸ்டூடெண்ட்டு. டீச்சர்னால் ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் ஆ காட்டு நான் சொல்ல முடியாது. போதை பழக்கத்துக்கு அடிப்படை பெற்றோர்களுக்கு ஒழுங்காக இருக்கணும். பொதுமக்கள் என்ன பண்ணணும்? நம்ம பொதுமக்கள் இருக்காங்களே, நம்ம உட்பட தான். யாராவது அடுத்தவர் மேலே அக்கறையாக என்னைக்காவது இருந்திருக்கோமா சார்? சார் ஹெல்மெட் போட்டுன்னு போகணும், இல்லை நம்ம போட்டுன்னு போகிறோம். சிக்னல் கிட்ட பார்க்குறோம், பக்கத்தில் ஒரு ஆள் ஹெல்மெட் இல்லாமல் இருக்கான். என்னைக்காவது ஒருத்தர் சொல்லியிருக்கோமா பக்கத்து ஆள்கிட்ட, சார் ஹெல்மெட் போடுங்க சார், நமக்காக தானே கவர்மெண்ட் சொல்லுது, சொல்லியிருக்கோமா? சொன்னதில்லை. சிக்னல் கிட்ட அலோன்னு ஒருத்தன் பேசினுக்கிறான். அவனை சார் பேசக்கூடாது சார், ஒரு மணி நிறுத்தி பேசு, என்னைக்காவது சொல்லியிருக்கோமா? சொன்னதில்லை. ஏன் நம்ம உள்ளே அரக்கம் ஒருத்தர் இருக்கான், பேசிக்கினே போய் ஆக்சிடென்ட் வச்சா வேடிக்கை பார்க்கலான்னு இருக்கிறான். நம்ம செய்கிற ஒரே ஒரு நன்மை என்ன தெரியுமா பொதுமக்களே? நம்ம போகும்போது ஒன்வேளை எவனாவது ஒருத்தன் வருவான், ஓ போலீஸ் நிற்குது, அதை மட்டும்தான் ஒழுங்காக செய்யணும் சார். ஒரு காலத்தில் குழந்தைங்க ஒவ்வொரு வீட்லேயும் 17-18 இருந்தது, இப்போ 1-2 தான். அதனால செல்லம் அதிகமாக குடிச்சாச்சு, ரொம்ப அதிகமாக. இப்போ தம்பி சொன்னா பாரு, அப்பாவே பையன்கிட்ட சிகரெட் வாங்கினார் சொல்றாரு, தப்பு. பையன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு சொல்றான், ஏன்பா இதை பிடிக்கிற, மென்தாலோட ஒரு சிகரெட் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பண்ணுறான். ஏன்னா அவன் அதுதான் வச்சுக்கிறான். இல்லை ஒன்றும் இல்லை சார். ஒரு பையன், நம்ம வீட்டு பையன் ஒழுக்கம் தவறி போதையில் வரான்னு தெரிஞ்ச உடனே தெரியணும். தெரிஞ்ச உடனே பெற்றோரோட முதல் வேலை அவனை அன்பா பேசி திருத்தணும். ஆனால் இந்த அப்பாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்னிலிருந்து நீ என் பையன் இல்லை, நான் உனக்கு அப்பா இல்லை, ஒரே வசனம். பையன் சொல்றான், நானே சொல்றேன் நினைச்சப்பா நீ முந்திக்கினாங்க. இல்லை அப்பாவாவது பரவாயில்லங்க, அம்மா ஒரு படி மேலே. என் குழந்தை எது கஞ்சா அடிக்குது குழந்தை, என் குழந்தைக்கு ஒன்றுமே தெரியல, பசங்க இட்டு போய் கத்துறாங்கன்னு. இன்னும் இட்டு போய் கத்துறாங்க. அதை விட இன்னொரு படி மேலே ஒன்றும் இல்லைங்க, பையனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாயிடும். அதாவது இன்னொரு பொண்ணோடைய வாழ்க்கையை நாசம் பண்ணும். ஒரு குழந்தை பொண்ணா சரியா போயிடும். அவன் இப்போதான் +2 படிக்கிறான். நடுவர் அவர்களே, பார்மசி சார் உலகத்தில் வெளிநாட்டில் சில நாடெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்மசியில் வந்து இல்லை, பார்மசிஸ்ட் மட்டும்தான் இருப்பான், ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மாத்திரை தரமாட்டான். இன்னொன்று, பார்மசிஸ்ட் மாத்திரை எடுத்து கொடுக்கறதுக்கு பார்மசிஸ்ட்டுக்கு தனியாக நீங்கள் பே பண்ணணும், ஏன்னா கேரண்டி. இங்கே நம்ம ஊரில் அது மாதிரி இல்லை. யாரோ ஒருத்தர் பிஃபார்ம் படிச்சுட்டு கையெழுத்து போட்டு பார்மசி ரன் பண்ணுறான். அதை பார்மசியில் மருந்து எடுத்து கொடுக்குறோம், +2 ஃபெயிலு இல்லையா? அப்படி தான் கொடுக்குறாங்க. நம்ம மக்களுடைய கெட்ட பழக்கம், உடம்பு சரியில்லைன்னா யாரும் டாக்டர்கிட்ட போகிறதில்ல. அவங்க டாக்டர் எல்லாம் பார்மசிக்காரன் தான். 3 நாளாக ஜுரம் சளி ஏதாவது கொடு, அவன் கொடுக்குறதா மாத்திரை. சரியா? டாக்டர்கிட்ட ஏமா போகலன்னா அங்கே போனால் 300 ரூபா பிடிங்கிடுவான் அந்த ஆளுன்றான். 300 ரூபா பிடிங்கிட்டு வரான் டாக்டர். குழந்தை இப்போ ஸ்டூடெண்ட் லெவலில் வந்து காம்பினேஷன் இல்லாமல் போதை பொருள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு பொறுப்பு பார்மசி வைத்திருக்கிற பொதுமக்களுக்கு இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தம்பி சொன்னார் சினிமா. சார் சினிமா வெறும் பொழுதுபோக்கு சார், அதை மட்டும் செஞ்சுட்டு போ. எங்கள் பசங்க தான் கெட்டு போகிறாங்கன்னு தெரியுதுல்ல. ஹீரோவை பார்த்த உடனே அவனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் அதே மாதிரி முடி வெட்டிக்கிறான், அதே மாதிரி ஷர்ட்டு போட்டுக்கிறான். அப்போ ஹீரோ வந்து விழாவரியாக காமிக்கிறான். ஹீரோ போதை அடிமை ஒரு சீனில் முடிச்சிடலாம், அதை விழாவரியாக காமிக்கிறான் சார். இங்கேயே கட்டு போட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு பேப்பர் வச்சு கீழே மெழுகு வச்சு என்னமோ. அதுக்கு அடுத்த சீன் என்னன்னா அப்படியே பறக்கிற மாதிரி பார்க்குற நம்மளுக்கே ஆசையாக இருக்குது, ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமா. பசங்க ட்ரை பண்ண மாட்டாங்களா? எல்லாமே அப்படிதான் சினிமா, எல்லாமே பர்த்டே செலிப்ரேஷன். இது என்னத்துக்கு பர்த்டே? நான்லாம் பிறந்த நாள்னு எங்கள் அப்பா கிட்ட சொன்னா என்ன, போ ஒரு நாள் எனக்கு கேட்க வேண்டியதே இல்லைங்க. இப்போ ஒரே பையனுக்கு 3 இடத்துல பர்த்டே நடக்குது வீட்டில். தெரு ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இப்போ வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம். இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க சார், குடித்தா வீட்டில் வாசனை வரும், அதுக்காக வாசனை வராத ஐட்டம் எதோ எல்லாத்தையும் எடுக்கிறான்.
அப்படிதான் இந்த போதை பழக்கம் இங்கே ஜாஸ்தியாக போச்சு. முக்கியமாக போதைப்படுத்த ஒருத்த பொதுமக்கள்ல ஒருத்தர்னா அதை அடிமையானவனுடைய நண்பர்கள் மட்டும்தான். ஏன்னா ஒரு பையன் டீச்சருக்கு தெரியாம பண்ணுவான் சார், ஒரு பையன் பெற்றோருக்கு தெரியாம பண்ணுவான். ஆனா எந்த பையனும் ஃப்ரெண்டுக்கு தெரியாம போதைக்கு அடிமையாகவே மாட்டான். ஆனா அந்த ஃப்ரெண்டு சொல்ல மாட்டான், கேட்டா நண்பேண்டானுவான். ஏன்னா உன் ஃப்ரெண்டு இப்படி ஆயிட்டானே சொல்ல வேணா. இல்லை சார், அவனுக்கு லவ் பிரேக்கப் ஆகிட்டா அடப்பாவி தான், அதுக்கு காரணம் சொல்றான். ஆக நண்பர்கள், வியாபாரிகள், சினிமா துறையில் இருப்பவர்கள், முக்கியமாக பெற்றோர்கள் சார், ஒண்ணு சார், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்கிறது போல் நாமே நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். காந்தியடிகள் சொன்னார், எவன் ஒருவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே சுதந்திரமானவன் என்று. ஆக போதையில் ஆட்படாமல் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு சுதந்திர மனிதனாக தமிழகம் இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தம்பி மோகன சுந்தரம் அவர்கள் ரொம்ப அருமையா பேசியிருக்கிறார். என்னையா அவர் எப்படி பேசினாரு? என்டர்டெயின்மெண்டாக இருக்க வேண்டிய திரைப்படங்கள் போதைப் பொருள் பயன்பாட்டை இத்தனை டீட்டெயிலா காட்டணுமான்னு கேட்கிறார். அது ஒரு நியாயமான கேள்வி. சென்சார் பண்ணுகிறவர்கள் ஒரு வார்த்தை கூடுதலாக, ஒரு காட்சி வித்தியாசமாக இருந்தால் சென்சார் பண்ணுகிறார்கள். போதைப் பொருள் பழக்கத்தை விலாவாரியாக காட்டுகிற காட்சிகளையும் சென்சார் பண்ண வேண்டும். அந்த காட்சிகளை சினிமாக்கள்ல சீரியல்ல வரவிடக்கூடாது அப்படின்னு அவர் மறைமுகமா சொல்றார். கரெக்டா? என்ன தம்பி, உங்க மோகன சுந்தரம் பேச்சை கேட்டு நீங்க எல்லாம் அப்படியே மெய் மறந்து உட்கார்ந்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப குயிக்கா முடிக்கணும். பெற்றோருக்கு தெரியாமல் அவன் செய்ய முடியாது, மாணவர்கள் நண்பர்களுக்கு தெரியாமல் செய்ய முடியாது. சிம்டம்ஸ் நல்லா தெரியும்ன்றாரு. எல்லாத்தையும் விலாவாரியா பேசியிருக்கிறாரு. அதுல அவருக்கு அவங்க அப்பா பிறந்த நாளே கொண்டாடலைன்ற கவலையும் சொல்லியிருக்கிறார். பரவாயில்ல, இன்னைக்குதான் நீங்க உலகம் அறிந்த ஒரு பெரிய ஆளாயிட்டீங்க, இனிமே பிறந்த நாளை எல்லாரும் கொண்டாடலாம். மகாத்மா காந்தி சொன்னார், சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள் அற்ற நிலை அல்ல, அவரவர் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்கிற சுய கட்டுப்பாடு உள்ள நிலைதான் சுதந்திரம்னாரு. அந்த வரியை நினைவுபடுத்தினார். வாழ்த்துக்கள் அவருக்கு. இன்னும் ஒருத்தர் பேசணும், பேச சொல்லலாமா இல்ல இப்படியே முடிச்சிடலாமா? வாங்க ஐயா. இல்ல இந்த மைக்கு தான் நல்லா இருக்கு, அதை விட இங்கே பேசுங்க. இதுதான் பரவாயில்ல, அது நல்லா இல்லை. அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். தம்பி போய் அதில் சிக்கினாரு. நான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த மைக் தெரியல. இந்த குச்சி மாதிரி இருக்கிற மைக் இருக்கு இல்லையா, அது எப்பவுமே ஜெயிக்காது. அது சொன்ன மைக் செட்காரங்களுக்கு தெரியாது. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய வாய்ஸ் இருக்குது. வாய்ஸ் எடுக்குதா இழுக்குதா? அதுதான் எங்களுக்கு கேட்குது. பெருமதிப்பிற்குரிய மாண்பமை நீதியரசர் அவர்களே, இந்த அற்புதமான நிகழ்ச்சியை சமுதாய அக்கறையோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகளே, காவல்துறை நண்பர்களே, இந்த அரங்கத்திற்கு அழைக்கப்பட்ட சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்த பெருமக்களே, இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கிற மேதகு அப்துல் கலாம் அவருடைய கனவை நனவாக்க காத்திருக்கும் என் கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை இந்த நன்னாளிலே தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி, பின் டிராப் சைலண்ட், என்கிட்ட வா. இந்த மீட்டிங்கே உனக்காகத்தான். ஏன் தெரியுமா? இது பொழுதுபோக்கல்ல, சமுதாயத்தின் பழுது பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அக்கறையான ஒரு நிகழ்ச்சி.
அதிலே ஒரு அங்கம்தான் நீ நாளைய நட்சத்திரமாக வர வேண்டும் என்ற விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை எரிந்து விடுகிற வானத்து நட்சத்திரமாக நீ மாறிவிடக் கூடாது. ஏன் உங்களை அழைத்தார்கள் தெரியுமா? சர்வதேச அளவில் போதைப் பொருளை சிறுவர்களை வைத்துத்தான் கடத்துகிறார்கள். அதிலிருந்து நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை நோக்கி இந்த கூட்டம் நடைபெறுகிறது. வகுப்பறையிலே நீங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய வசதிகளை கற்றுக்கொள்ளலாம். இந்த நாள், இந்த நேரம் வாழ்வதற்கான வாழ்க்கை ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிறீர்கள். நம்ம அருண் நல்லா சொன்னார். ஐயா மோகன சுந்தரம் அவர்கள் அற்புதமாக பேசினதில் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறுக்க முடியாது. ஆனா எங்க கவலை என்னன்னா, பொதுமக்கள் என்னைக்கையா தானா மாறலாம். தானா மாறின வரலாறே கிடையாது. நான் ஆசிரியர் பணியில இருந்த போது கூட பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவேன், நீங்க அப்படி எடுத்துக்க கூடாதுன்றதுக்காக சொல்றேன். அடே தம்பி, 3 மணி நேரம் பரிசு எழுத போறடா ராஜா கண்ணா, 1 மணி நேரம் 2 மார்க் கேள்வி எழுது, 1 மணி நேரம் 5 மார்க் கேள்வி எழுது, 1 மணி நேரம் 10 மார்க் கேள்வி எழுதுன்னு ஒருத்தன் கேட்டான். 3 மணி நேரமும் கேள்வியை எழுதியிருந்தா பதில் எப்போ எழுதுறது? இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அருண் ஒரு பட்டியலை போட்டார். இந்த வடிவத்தில் அந்த கடையில் கிடைக்குது, இந்த வடிவத்தில் அந்த கடையில் கிடைக்குது. ஆஹா, எங்கெங்க எது எது கிடைக்குதுன்னு சார் சொல்லிட்டாரா, அதை ஒன்று முயற்சி பண்ணி பார்ப்போமேனு உன்னுடைய மூளையை அங்கே போயிடக்கூடாது, எடுத்துரும். அதுதான் எனக்கு சமுதாயம். என்ன சார் நம்ம பார்க்குற சமுதாயம்? ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இங்க வாங்க, நம்ம அப்படியே ஒரு 2 நிமிஷம் பீகாருக்கு போவோம். பீகாரில் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு கும்பல் அப்படியே இருக்கு. 100 பேர் சூழ்ந்திருக்கிறான். ஒரு இளைஞன், உங்களை மாதிரி ஒரு சின்ன பிள்ளை, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன், அப்படி எட்டி பார்த்தா உள்ள என்ன நடந்தது தெரியுமா? ஒருத்தன் கரடியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடியா வாங்கினா உன் வீட்டில் காசு கொட்டும்னு சொல்லி ஒவ்வொரு கரடி முடியும் வித்துக்கிட்டு இருக்கான். அதை பல பேர் வாங்குறான். வாங்கிட்டு வந்தவனெல்லாம் அந்த இளைஞர் பார்க்குறார், உங்களை மாதிரி ஒரு சின்ன பிள்ளை. பார்த்தவர் என்ன கேட்டார் தெரியுமா? எதுக்கு இதை வாங்கினீங்கன்னாரு. இந்த கரடி முடியை வீட்டில் கொண்டு போய் வச்சா பணம் கொட்டும்னு சொன்னால் பணம் கொடுத்து வாங்கினேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த தம்பி கேட்டார், ஏண்டா இந்த முடியை வச்சா பணம் கொட்டும்னு வாங்கும் போறையே பல வருஷமா அந்த கரடியே அவன் தாண்டா வச்சுங்கிறான், அவன் ஏண்டா பணக்காரன் ஆகலேன்னு கேட்டாரு. அந்த இளைஞர் யார் தெரியுமா? அவர்தான் இந்திய தேசத்தின் சட்டத்தையே இயற்றிய அண்ணல் அம்பேத்கர். இந்த அரங்கத்தில் ஒரு அம்பேத்கர் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? சட்டத்தை வலுப்படுத்த வேண்டும். அரபு நாட்டில் விசாரணை கிடையாது. போதைப் பொருளை கடத்துபவரை கண்டுபிடித்து விட்டால் மரண தண்டனை என்கின்ற சட்டம் அங்கே இருக்கிறது என்றால் ஒருவன் அதை தொடுவானா? சட்டத்தை கடுமையாக்க வேண்டும். சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு காவல் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறைக்கு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். இந்த காவல்துறை அதிகாரி எடுத்த முடிவு சரிதான் என்று அவருடைய பயணத்தில் குறுக்கிடாமல் இருந்தாரே, இது ஓராண்டல்ல, ஒரு நாளிலே கூட ஒழித்துவிட எங்கள் காவல்துறையால் சாத்தியமா? என்ன நினைச்சிருக்கீங்க சார்? எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு சார், யாருக்கு பொறுப்பு இல்லை? அப்ப காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் பொறுப்பை பொறுப்பாக செயல்படுத்துவதற்குரிய அதிகாரத்தை அவரிடத்தில் அதிகார தலையீடு இருக்கக்கூடாது. தமிழ்நாடு போல ஒரு புனிதமான மாநிலம் இந்திய தேசத்தில் இல்லை. இதை நான் எந்த வேளையிலும் சொல்லுவேன்.
ஏன் தெரியுமா? நீங்கள் அத்தனை மாநிலத்துக்கும் போய் வாங்க சார், எளிமையான விலையிலே புத்தகங்கள் கிடைக்கிற ஒரே மாநிலம் நம்ம தமிழ் மாநிலம் தான். குறைஞ்ச காசுல சாப்பாடு போட்டு வயிறு நிறையக்கூடிய உணவு எளிமையாக கிடைக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு. நேர்மையான வியாபாரிகளை பெற்ற நாடு. அவர்களை கொரோனா காலத்திலே பார்த்து மகிழ்ந்தோம். மால் வைத்திருந்தவெல்லாம் மூடிட்டான். சின்ன சின்ன கடை வைத்த வியாபாரி தான் வீடு தேடி வந்து பொருள் உதவி கொடுத்தான் என்றார். இந்த மாதிரி நாடு, ஆன்மீகத்துக்கு பஞ்சம் இல்லாத நாடு, ஆலய வழிபாட்டிற்கு பஞ்சம் இல்லாத நாடு, இல்லம் தேடி மருத்துவம் வருகிற நாடு. எதில் நமக்கு குறைந்திருக்கிறோம்? ஊடுருவி இந்த மானுடத்தை கெடுப்பதற்கு முளைத்திருக்கிற இந்த போதை என்ற ஒன்றை ஒழிப்பது அவரவர் கடமையிலே இருக்கிறது என்பதற்காகத்தான், வருங்கால சந்ததிகளுக்கு இது போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம். அன்பு குழந்தைகளே, நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை பேப்பர்ல எழுதி பாரு, போதைன்னு எழுதி பாரு. போதையில் எழுந்தவனுக்கு பாதை தெரியாது. அந்த போதை என்ற வார்த்தையில முதல்ல இருக்கிற எழுத்து என்ன? இரட்டை கொம்பு இல்லையா? தமிழ்ல இரட்டை கொம்பு. அந்த இரட்டை கொம்பை எடுத்துடு, பாதை என்ற ஒரு சொல் கிடைக்கும். போதையை ஒழித்து விட்டால் பாதை கிடைக்கும் ஐயா. உலக நாடுகள் முழுவதும் இன்றைக்கு தமிழ்நாட்டு இளைஞன் ஆண்டு கொண்டிருக்கிறான். அந்த சரித்திரத்தை படி. ஒரு 2 செய்திகளை சொல்லி நான் விடைபெறுகிறேன் நீதிபதி அவர்களே. சமுதாயம் என்ன? சமுதாயம் எவையா சமுதாயத்தில் நம்மளை மதிக்கிறாங்க? அவரவர்கள் பொறுப்பாக. யாருக்கு? ஆசிரியருக்கு கடமை இருக்கு. வகுப்பறை என்பது லேசாக இல்லை. ஒரு ஆணையோ பெண்ணையோ உருவாக்குவது 2 இடம். ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறை உறவுக்கு தருகிறது, வகுப்பறை உலகுக்கு தருகிறது. உறவிலும் அவன் உன்னதமானவனாக உயர வேண்டும், உலகத்திலும் அவன் மதிக்கப்பட வேண்டும் என்றால் அங்கு 2 அறைகளுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும். ஆக சட்டம் வலுப்பட வேண்டும். சட்டத்தை கையில் எடுத்த காவல்துறை தன்னிச்சையாக செயல்பட முழு அதிகாரம் வேண்டும். பொறுப்பிலே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது. அது வழி நடக்கிற பிள்ளைகளுக்கும் கடமை இருக்கிறது. சாதாரணமானதில்லை. பொதுமக்கள் எப்ப சார் மாற போறாங்க? சிதம்பரத்தில் இறங்கி பெரிய கோயிலுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகணும்? ஒரு ஆளை கேட்கிறேன், நடந்தா 1/2 மணி நேரம் ஆகும், நாய் துரத்தன 5 நிமிஷம் நாயா? இதுக்காக ஒரு நாயை நான் தேட முடியுமா? மாண்புமிகு நீதி அரசர் அவர்களே, இன்றைய சூழ்நிலையிலே ஆசிரியர்களுக்கு அந்த கடமை பொறுப்பு இருக்கிறது. வகுப்பறையில் பாடம். அன்பு குழந்தைகளே, நீங்கள் மதிப்பெண்களில் குறையலாம், ஆனால் மதிப்பில் குறையவே கூடாது. எவ்வளவுதான் நீங்கள் உயர்ந்த மதிப்பெண் பெற்றாலும் அப்பொழுதுதான் வாழ்க்கை இருக்கிறது என்றால் அந்த வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றி தருவது உங்கள் ஒழுக்கம்தான் என்றால் போதையை உங்கள், அதாவது ஒரு விளம்பரத்தை பார்த்துருப்பீங்க, அப்பா சிகரெட் பிடிப்பாரு, பெண் குழந்தை பார்த்துட்டு வெறுக்கும். உங்கள் வீட்டிலும் அப்படி யாராவது போதைக்கு அடிமையாக இருந்தால் நீங்கள் அவரிடத்தில் வெறுப்பு காட்டினால் ஒருவேளை அவர்களும் நீங்கள் விரும்புகிறவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் உள்ள உறுதியோடு செயல்படுங்கள். உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. எங்களுக்கு ஒரே மீண்டும் ஒரு அப்துல் கலாம் வேண்டும், மீண்டும் ஒரு பெருந்தலைவர் காமராஜர் வேண்டும், மீண்டும் ஒரு அரிஸ்டாட்டில் வேண்டும், மீண்டும் ஒரு முத்தமிழறிஞர் வேண்டும் என்றுதான் எங்கள் விருப்பம் என்று சொல்லி வாருங்கள், வர முடியும். நன்றி.